ஸ்கேம் அப்படின்றது கோவாவில் மட்டும் இல்லை, கோவாக்கு போகிற வழியிலேயே தான் ஆரம்பிச்சிடும். கோவா போகும்போது நிறைய பேர் ட்ரெயினை தான் சூஸ் பண்ணுவீங்க. அப்படி போகும்போது அங்கே தர சாப்பாடு தாங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேமே. 130 ரூபாய்க்கு இந்த பிரியாணி வாங்கினோம், சிக்கன் பிரியாணி. அவ்வளோ மட்டமாக இருந்துச்சுங்க, ரொம்ப கேவலம். அந்த ரைஸ் வந்து வாயில் வைக்கவே முடியல. நைட்டு சப்பாத்தி வாங்கினோம், அதுவும் வேகவே இல்லை. ஸோ குறைஞ்சது 2 வேளைக்கு மட்டும் நீங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்துருங்க. நீங்கள் கோவா வந்துட்டீங்கன்னா பாகா பீச் தான் எல்லாரும் பெருசாக பேசுவாங்க. எவ்வளவு பெருசாக பேசுகிறாங்களோ அந்தளவுக்கு அதில் ஸ்கேமு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பாகாவில் டிட்டோஸ் லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்குது, அதாவது ஒரு தெரு. அந்த தெருக்கு பேர் தான் டிட்டோஸ் லேண்ட். இந்த தெருவோட எண்டில் வந்து பீச் வந்துடும். அங்கே தான் நிறைய ஸ்கேம் பண்ணுவாங்க. எப்படின்னா அங்கே பார்லாம் இருக்கும், நிறைய பப் இருக்கும். ஸோ அங்கே நிறைய மக்களை ஏமாற்றுவாங்க. நைட்டு 2 மணிக்கு கூட இந்த தெருவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடங்களில் ரெஸ்டாரண்ட்டும் பாரும் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். கப்புள்ஸ் என்ட்ரி வந்து ரொம்ப காசு கம்மியாக இருக்கும். தனியாக நீங்கள் போனால், ஒரு சிங்கிளாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப காசு இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வெளியே கொஞ்சம் கேர்ள்ஸ் நிற்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து கப்புள்ஸாக நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் பேசி நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போவீங்க. பட் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போன உடனே அந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. சொல்லப்போனால் கொஞ்சம் உள்ளே நிறைய சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பில்லே வந்து 5000 6000ன்னு பண்ணிவிடுவாங்க. அவங்களும் அந்த பாரோட ஒரு ஆள் தான். பட் அவங்கள நீங்கள் ரேட் பேசி உள்ளே கூட்டு போயிருப்பீங்க. ஸோ அவங்க நிறையா சாப்பிட்டு அந்த பில்லெல்லாம் நீங்கள் கட்டுற மாதிரி வந்துடும். நீங்கள் உள்ளே போனாலும் அங்கே இருக்க டான்ஸிங் கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பில்லு ஃபுல்லாக உங்களோட பில்லை ஏறிடும். ஸோ டிட்டோஸ் லேண்டில் இருக்கிற பார் எல்லாமே உங்களை ஏமாற்ற தான் செய்வாங்க. ஸோ வெளியில் நின்று வேடிக்கை பாருங்கள், ஆனால் உள்ளே எதுவும் போயிடாதீங்க. நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பீச் சைடு ஃபுல்லாமே நிறையா இருக்கும், கலர்ஃபுல்லாக நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். ஸோ பீச் சைடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பாகா பீச்சில் அந்த பீச் ஓரமாக இருக்க ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலையுமே ரேட் ரொம்ப தாறுமாறாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. சாப்பிட்றீங்க, கொஞ்சம் ஃபுட் ஐட்டம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான்ஸ், நைல்ஸ், அமெரிக்கன் லாப்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸான டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னா டிட்டோஸ் லேண்டில் இந்த குல்ஃபி வந்து வெறும் 25-35 தான். ஸோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆரம்போல்னு ஒரு பீச்சில் பசங்களுக்குலாம் ஒரு பெரிய ட்ராப் ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் பசங்க அவங்ககிட்ட வந்து லடுக்கி சஹாட்டே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது லடுக்கி சல்லின்ற மாதிரி என் காதில் விழுந்துச்சு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பொண்ணு வேணுமா அப்படின்றத அர்த்தம். ஸோ இதில் மாட்டி அவங்க பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் அடித்து உங்கள் பணத்தை பிடிங்கிடுவாங்க. ஸோ யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. பீச்சை பார்த்தோமா, ஜாலியாக சுற்றினோமா அப்படின்னு போய்கிட்டே இருங்க. அடுத்ததாக கலாச்சா பீச்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்வீட் வாட்டர் லேக் அப்படின்னு ஒரு சின்ன லேக் இருக்கும். அந்த லேக்கில் நீங்கள் வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபுட் ஐட்டமும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நிறைய பணத்தை பிடிங்கிடுவாங்க ஃபைனுன்னு சொல்லிட்டு. நீங்கள் உள்ளே போய் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னாலும் ரேட்டு ரொம்ப தாறுமாறாக இருக்கும். அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, பட் வந்து நல்லா அவங்ககிட்ட லிசன் பண்ணி கேளுங்க அது என்ன ரேட்டுன்னு. குறைச்சி சொல்லிவிட்டு அப்புறமா கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே எதுவுமே நீங்கள் சாப்பிடாதீங்க, சும்மா ஜஸ்ட்டு போய் பாருங்கள். பார்த்துட்டு அழகாக இருக்கா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கங்க, அப்படியே வந்துட்டே இருங்க. கோவாவில் வாட்டர் கேம்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதில் நீங்கள் நிறைய ஸ்கேம்ஸில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாட்டர் கேம்ஸ் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கேபின் இருக்கும். அந்த கேபினில் நீங்கள் டிக்கெட் எடுத்து போனீங்க அப்படின்னா அதெல்லாம் கவர்மெண்ட் ரேட்டு. ஸோ நீங்கள் ஈஸியாக நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வரலாம். வாட்டர் கேம்ஸ்க்கு கவர்மெண்ட் ரேட்டு வந்து சீசன் டயத்தில் மாறாது. அது இந்த பாகா பீச்சில் ஃபுல்லாமே கேபினாக இருக்கும், அங்கெல்லாம் ரேட்டு மாறாது. பட் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் போனீங்கன்னா சீசன் டயத்தில் நிறைய கேட்பாங்க. ஸோ நீங்கள் நல்ல இடமா பார்த்து சூஸ் பண்ணுங்கள். என்கிட்டயே ஒரு ஏஜென்சி இருக்காங்க, அவங்க நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளேல ஒரு நம்பர் நான் போடுறேன். அவங்கள்ட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி போனீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ரேட்டு நல்லாயிருக்கும். நல்ல கேம்ஸ் நிறையா ப்ராப்பராக உங்களை ஆட விடுவாங்க. நீங்கள் பேக்கேஜாக புக் பண்ணும்போது ஸ்கூபா டைவிங், அந்த கேப்புக்கு, அந்த ஷூட்டுக்கெல்லாம் தனித்தனி காசா அப்படின்னு நல்லா விசாரித்து நீங்கள் போகணும். அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் சாப்பாடு தாங்க. எப்போயுமே மெனுவை பார்த்து சாப்பிடுங்க. மெனுவில் என்ன ரேட்டு போட்டிருக்கோ அதுபடி பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. இது ஓகே தானா, இந்த ஃபுட் நம்ம சாப்பிட்லாமா, பட்ஜெட்டாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு சில பேர் ரோட்டு கடையில் சாப்பிடுவீங்க. அங்கே ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரேட்டை கரெக்டாக கேளுங்க. மொதல் 20ன்ற மாதிரி சொல்லுவாங்க, அப்புறம் வந்து 50, 60 சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரேட்டை வந்து ஃபோனில் கூட டைப் பண்ணி காமிங்க, இந்த ரேட்டு தானா அப்படின்னு கேட்டுட்டு எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்க. முக்கியமாக ஒரு கடையில் சாப்பிட போகிறோமா, ரேட்டிங் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த கடையில் ரேட்டிங் சூப்பராக இருந்துச்சு இந்த சிக்கனுக்கு. ஸோ ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு, சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு இந்த கடையில். ஸோ ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிடலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். பீச்சை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து சாப்பிட்டீங்கன்னா ரேட் எல்லாம் ஓரளவு மினிமமாக இருக்கும், ஓரளவு நல்லா இருக்கும். பட் பீச்சுக்கிட்ட சாப்பிடணும் அப்படின்னா இதெல்லாம் ஓலாஸ்னு ஒரு ஹோட்டல். கிட்டத்தட்ட தோசையே கிட்டத்தட்ட 400 ரூபா சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பெரிய பெரிய ஹோட்டலாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பார்கம் ரெஸ்டாரண்ட் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். அதனால் ரேட் ரொம்ப வாங்குவாங்க. அடுத்த ஒரு ட்ராப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பீச்சில் ஒரு ஃபாரினர்ஸ் வருவான். உங்கள்கிட்ட வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து மாதிரி ஹெல்ப் வேணும், கொஞ்சம் வந்து பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஸோ கூட்டு போயிட்டு அங்கே லோக்கல் கேஸ் இருப்பாங்க, உங்களை அடித்து பணத்தை பிடிங்கிடுவாங்க. ஸோ இதையும் கேர்ஃபுல்லாக இருங்க. பீச் ஓரமாக யார் உங்களை வந்து ஒரு ஹெல்ப்னு கூப்பிட்டாலும் நீங்கள் போகவே போகாதீங்க. ஃபேமிலியாக போகிறவங்ககிட்ட இப்படி எந்த ஒரு ட்ராப்பும் பண்ண மாட்டாங்க. ஆனால் வேறு விதமான ட்ராப் உண்டு.
என்னென்னா நீங்கள் பைக் ரெண்ட் எடுப்பீங்கல்ல, அங்கே சில ட்ராப் வச்சுருப்பாங்க. நீங்கள் பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு போய் விடும்போது பைக்கில் நிறையா ஸ்க்ராட்ச் இருக்குது, பைக்கோட இன்ஜின் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரேட்டு கூட கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா தெரிஞ்ச இடத்துல பைக் எடுங்க. ரேட்டிங் நல்லா இருக்க இடத்துல மட்டும் பைக் எடுங்க. பைக்கை நம்ம எடுக்கும்போது அங்கேயே வச்சு நிறைய வீடியோ எடுத்துடணும். பைக்கு ஃபுல்லாக சுற்றி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணும். பெட்ரோல் வந்து எப்பயுமே பெட்ரோல் பல்கில் மட்டும் போடுங்க. தயவுசெய்து தனியாக லோக்கலில் பலசர கடையிலலாம் விற்பாங்க பெட்ரோல். அதில் 1 லிட்டர் வந்து 120ன்னு விற்பாங்க. பட் அந்த பெட்ரோலாம் நல்லா இருக்காது, ரேட்டும் கூட. நீங்கள் பல்கில் போட்டிங்கன்னா வெறும் ₹94 தான் பெட்ரோல். ரொம்ப சீப் அங்கே பெட்ரோல். ஸோ ₹94 நீங்கள் போட்டு டேங்க் ஃபுல் பண்ணி வந்துருங்க. பெட்ரோல்லாம் ரோட்லேயே வச்சு விற்பாங்க, அந்த ஒரு வழக்கம் போல அது. ஆனால் மிட் நைட்லலாம் 1 லிட்டர் பெட்ரோல் ₹150 விற்பாங்க ரோட்டில். ஸோ எப்போவுமே நீங்கள் பல்க்லேயே போட்டு வச்சுக்கோங்க. இன்னொன்று, பீச் ஓரமாக பைக்கை வந்து பார்க்கிங்கில் மட்டும் தான் நிப்பாட்டணும். நோ பார்க்கிங்கில் தப்பி தவிர நிப்பாட்டிங்கன்னா 2000 5000 ஃபைன் போடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்களாக போய் ட்ராப்பில் மாட்டாத வரைக்கும் கோவா ரொம்பவே சேஃபான ஊர். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் ஃபாலோவர்ஸில் சில பேர் வந்து இப்படிலாம் நான் பணம் ஏமாந்துருக்கேன் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக போங்க. ஒரு ₹8000 எப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு நான் வீடியோ கண்டென்ட்டாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள்.